ஹலோ மக்களே, உங்களை இனிமே வரையான டாட்டில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரீசெட்டுங்கிற மங்கோட சாப்டர் 96லேருந்து 100 இதை உங்களுக்காக எடுத்தோன்னே நம்ம சரி வேணாம் காமிக்கிறாங்க. அந்த ஒரு பூனையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா தப்பிச்சு எப்படியோ ஓடிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த பூனை எப்போ பார்த்தாலும் தப்பிச்சுக்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது முயலுக்கும் இது நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயலை எதோ பார்த்துருச்சு. அங்கே பாருங்க ஒரு பூனை ஒளிஞ்சு கிடக்கு, அதை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போய் டக்குன்னு அதை போய் பிடிக்க ஓடி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பார்த்த ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ தான் உன் டேலண்ட் என்னன்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிருக்க, இதெல்லாம் நீ என்னம்மா பண்ணுற, இருக்கிற எல்லாம் பூனை பிடிக்கிறதா உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல்கிட்டே எல்லா வேலையும் கொடுத்துட்டாப்புல. நம்ம முயல்கிட்ட தேவையில்லாமல் என் வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முயலும் பழம் ஆரம்பிச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி இங்கே என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணியிருக்கான், நான் இருக்கிற ஆட்டோம்ஸை பறக்க வச்சிடலாம். அப்படி பறக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே எந்த பூனையெல்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பூனை உள்ளக்க இருக்குது மாட்டிக்கிச்சு. அதுக்கு வெளிச்சம்னா ஆகவே ஆகாது. வெளிச்சம் சுற்றி இருக்கிறனால அதுவும் பயப்பட ஆரம்பிச்சது. அது வழக்கம் போல் கத்த ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்த்துட்டு ஆகா இது ரொம்ப அழகாக இருக்கே, இதை மட்டும் நம்ம டேம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன பார்த்தீங்களா ஜோம்பு மாதிரி நிறைய பேர் இங்கே வந்துட்டு கிடக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரிஞ்ச அம்மா மாதிரி இருக்காங்க போல இருக்க, அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சுக்கா ஜோம்பி மாதிரி அது பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன அம்மான்னு சொன்னால் இருக்கிற போய் அவனே கடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர் தலைவன் அப்போ தான் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது, இது முழுக்க முழுக்க டார்க்னஸ் நிறைஞ்ச இடம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நைட் மேரஸ் வரும். அதுவும் எதனால பார்த்தீங்கன்னா வேண்டப்பட்டவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி கூட அந்த உருவத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செத்துப்போன சோல்ஜர்னு வந்திருப்பாங்க. இதை பார்த்து ஊர் தலைவரும் அங்கே அவங்களை என்ன திரும்பி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நைட் மேரை நான் அடியோட வரைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இந்த கணத்தை எனக்கு வந்துட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பழம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோம்பி சாலைய ஆரம்பிச்சு. அதில் இந்த ஒருத்தர் என்ன கேட்குறானா, இது நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா இப்போ நம்ம அடிக்கலாம்ல அப்படி கேட்கும்போது, செஞ்சால் இந்த மட்டும் செஞ்சிடாத, அது பக்கத்துலையும் போயிடாத, தொடவும் செஞ்சிடாத, அப்படி தொட்டினா அது அதுங்களால ஒன்றையும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவர்னு சொல்கிறாப்புல. இப்போ என்னன்னா நீங்கள் எதுவும் செய்ய தேவை கிடையாது, கண் நம்மளுக்கு கம்முன்னு நீங்கள் பட்டு நில்லுங்க. அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்குறேன். இந்த அனுபவம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முயல்ந்துக்கிட்டு என்னப்பா உனக்கு முன்னாடி காதலி ஞாபகத்தில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது ஆரம்பிக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூனை வந்திருக்கும். அது பூனைங்க வந்தது மட்டும் கிடையாது, கத்தியிலே கிடந்திருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு என்ன இது முடியலை மாதிரி எக்கச்சக்கமான பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆட்களையும் சில பேர் அடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கும் போது நம்ம பெரிய வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, அதுக்குனால மேட்சை கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சோம்பி மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய தன்னோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட் மிஸ்டே ஸ்ரீவன் பக்கத்துலேயே போய் விட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து எல்லாருமே இது காப்பியில் எப்படி இதெல்லாம் மேட்சுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுது, நம்ம முயலுக்கு கொடுத்த வேலை என்ன பூனை எல்லாத்தையும் பிடிக்கிறது, நில்லு நான் உன்னை பிடிச்சே திருவேன், அங்கே எத்தனை வேணா சண்டை போட்டாலும் எனக்கு வாய்ப்பில்லை, நான் பூனை பிடிச்சே தெரிஞ்சில்லை. நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கிறான்னா, அவன் பாட்டு இந்த ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மாற்றிட்டு கிடக்கிறான். அவன் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்குறான், கண்டிப்பாக யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதுவும் என்னோட டீமேட்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாத்தையும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய கோபுரம் மாதிரியே இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம போக வேண்டியது கேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டு நம்ம ஊர் தலைவர் தான் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நனைக்கி கேட்டு கிடக்காரு. அதுக்கப்புறம் தான் சின்ன கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி நினைக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேட்டு தான் நம்ம உள்ளே போக வேண்டியதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், உள்ளக்க போனோம்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். உள்ளக்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பிளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பூனைங்க, அது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நமக்கு நைட் மேரையும் கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருந்துச்சு, எனக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அதை பற்றி இருட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல, நம்மகிட்ட தான் ஹீரோவை தயாரித்த வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இறங்க கேட்குறான். கேட்டு பார்க்க சிறுசாக இருக்குது, உள்ளக்க சைஸு எந்த அளவுக்கு இருக்கும், என்னால் இந்த நம்மளோட ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி உள்ளக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி டஞ்சன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும், நம்மளால் நம்ம ஆட்களை வச்சு உள்ளே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு என்ன நம்ம ஹீரோ என்ன ட்ரை பண்ணோன்னா, ஆட்களே தயாராக அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் உடச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்கிற கொரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுதுங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடையிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 6 மணி அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது முயலும் பயப்பட ஆரம்பிக்குது. நம்மக்கிட்ட இப்போ என்ன மேலே போய் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லும்போது அங்கே எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நமக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா,
சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கமான ரவுண்டான வளையனா இருக்கும். அதுவும் மேலே நோக்கி தான் போயிட்டு கிடக்கும். ஒழுங்காக ரவுண்டான மட்டும் தான் இருக்கும். ஏதோ ஒரு கிணறுக்குள்ளே போய் மேலே ஏற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான சோம்பிஸ் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட இருப்பாங்க. அதையும் தாண்டி நீ உள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் மாதிரி மாஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உள்ளக்க எக்கச்சக்கமாக இருக்கும். அதோடைய முக்கியமானவங்களுக்கு வழியை தரக்கூடாது என்ன தெரியுமா, நீங்கள் யாரை அதிகமாக யோசிச்சிங்களோ அவங்களே உங்களை கொல்றக்காண்டி வருவாங்க. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அது மட்டும்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சத்தனத்தனமாக நான் அதுதான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவரும் கண்களுங்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டு கிடக்கிற கேட்கணும். பார்த்தீங்கன்னா இவர் எக்கச்சக்கமாக அது விளாண்டுருப்பார் போல இருக்குது. அப்புறம் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இந்தளவுக்கு கொடூரமான விஷயம்னா உள்ளக்க இருக்கா, நம்ம எப்படின்னா உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிடக்கும்போது நம்ம விழிஞ்சுழுது எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பண்ண பழங்கு விதமான இது தான் இருக்குது. அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டு உனக்கு எவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி பேசிட்டு கிடப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, நம்ம ஹீரோ என்ன தான் சொல்லலாம், ஐடியா கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, நம்ம உள்வழியை தானே போகக்கூடாது, நம்ம ஏன் மேலே ஏறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னதுன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு மண்டி மாதிரி ஆகின மாதிரி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, மேலே ஏறி போய் அதில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே வச்சு 12 பசங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதாவது காப்பாற்ற வந்து தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோ வந்து எல்லாம் சரி, இது கரெக்டாக ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாத 50% தான் சாஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முயல் என்ன சொல்லலாம், அதெல்லாம் சரி நீங்கள் எல்லாம் மேலே போயிடுவீங்க, அப்போ இங்கே இருக்க கொரிலானா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பறக்கிற ஸ்டோன் வச்சுருக்கேன். அது மட்டும் கிடையாது, என்கிட்ட இப்போ 3 பறக்கிற ஸ்டோன் இருக்குது. அது எல்லாத்தையும் அதுக்கு ஒவ்வொன்றுக்காக கொடுத்துருவேன். அது பறந்தே மேலே வந்துடும். அப்படி இருக்கும்போது நாமளும் மேலே போயிடலாம். அப்போ அதை வச்சு நம்ம அழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, அது ஒவ்வொரு கரிலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்தையும் பறக்கிற ஸ்டோனு பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு இப்போ பாரு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம மேலே போய் அடிக்க வேண்டியது சாகடிக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது இல்லை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே ஆகா நம்ம மாஸ்டர் நம்ம கூட இருக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரை வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சரி நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, சின்னுவோ உன்னால் இந்த பாறையை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது உன்னோட பவர் வச்சு நம்ம சின்னுவே என்ன பண்ணுறான்னா தன்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை உடைக்க முடியாது பாரு, அதை உடைச்சி ட்ரை பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுவும் உடைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாராலையும் உடைக்க முடியாது, நம்ம சிங்களால் தண்டர் போல்டை வச்சு உடைக்க முடியுது. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமஸ் மாதிரி வாகனத்தில் ஏறி எல்லாரும் போய்கிட்டு கிடக்குறாங்க. மேலே நல்ல இருந்துட்டு ஏதாச்சும் கடிக்க மீன் ஏதாச்சும் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பெரிய வந்துட்டு என்னன்னா பெரிய ஒரு மீன் மாதிரி வந்திருக்கும், அதை இறங்கி போய் அட்டுவாக்க பண்ண பாருங்க. அப்படியே கீழே உள்ள போகும்போது நம்ம கொரியில் தான் நம்ம பெரியவனை காப்பாற்ற ஆரம்பிக்குது. இதுலேருந்து நம்ம பெரிய என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கு வழியே தெரிய மாட்டேது, அந்தளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சின்ன இருந்துக்கிட்டு ஒரு மீனை அசால்ட்டாக வெட்டி போட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு தான் நம்ம ஹீரோ ஒரு வழி வச்சிருக்கானே பார்த்தீங்கன்னா சோலார் கல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லாட்டம் கட்டி மேலே பறக்க விட்டுருக்காங்க. அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இந்த சைடு ஒரு பொண்ணை வந்து ஒரு மீன் கடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒரு அம்புக்குறி வந்து செமையாக தாக்க ஆரம்பிக்கு. யாரா அந்த அம்பு விட்டது இந்தளவுக்கு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம சரியும் வந்தால் அவன் ஒரு அம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே உள்ளக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை செஞ்சு வச்சுருக்காப்புல. 2 செஞ்சிச்சு, சில பேர் இங்கே தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அது சில பேர் வந்து காவல்காருங்க, உள்ளக்கு 2 பேர் தூங்க, உள்ளக்கு வேண்டிய காவல்காருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனக்கு நான் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது எல்லாத்தையும் உள்ளக்க இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு கிடக்குறாங்க. சாப்பிட்டுட்டு ஆக ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்காங்க. நம்ம ஹீரோ அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ ரெடியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த டீயை குடிங்க உங்களுக்கு அப்படியே சுறுசுறுப்பாக இருவீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வாங்கி குடிக்கிறாங்க. ஆனந்த கண்ணீரே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்முத்து வருது. என்னாச்சு பம்முத்து, ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு கிடக்குற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த பூனையை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் என் கீழே உட்காந்துருக்கு, அது வெளிச்சத்துக்கே போக முடியுது, இருந்தாலும் என் பாடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வச்சுருக்க அந்த சோலார் கல்லால் ஏன்னா என் பாடி உருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்முத்துன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அது நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு டக்குன்னு போயிடலாம், போனதுக்கப்புறம் தான் உனக்கு எக்ஸ்ட்ரா ஐஸ் போட்டு சர்வ் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். சரி நீ பூனைக்கு சாப்பாடு கொடுத்தியா கேட்கும்போது, பாருங்கள் மாஸ்டர் நான் கொடுத்துக்கிட்டு தான் கிடக்கிறேன், நீங்கள் அந்த சோலார் கல்லை உடச்சி வச்சு கொடுக்க சொன்னீங்களோ அதை தான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது ரொம்பவும் குயிட்டாக இருக்குது, கண்டிப்பாக இல்லை ஒரு நாள் உன்னை நான் டைம் பண்ணிக்கவே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அது கரெக்டான வேலை பார்க்குற, நீ அதே மாதிரி பார்த்துட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். வந்துட்டு நீ எங்கே போக பார்க்குற, கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், கண்டிப்பாக நீ ஒன்று நான் டேம் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஜாலியாக அந்த பூனைக்கு நான் விளையாட்டு கட்டுவோம் பார்த்தீங்க, அந்த மாதிரி பம்முத்து விளையாட்டு கம்மிட்டு கிடக்கு. இந்த சைடு முயல் தான் பார்க்குறது, எல்லாரும் உசுரை கொடுத்து போராட்டிட்டு கிடக்குறாங்க அவங்கள சர்வே பண்ணுறதுக்காண்டி. உள்ளக்க என்ன நடக்குது வந்து பார்க்குறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ வந்து முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்தங்க நல்லா வயிறார சாப்பிடுங்க, நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ரெஸ்ட் எடுக்க வச்சு கிடக்குறாங்க. அப்புறம் முயல் கேட்குது, ஏப்பா முக்கியமான வேலைன்னு சொன்னியே அதுக்கு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோ பற்றி முயல் என்ன கேட்குதுண்ணா, நீயும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்க, நீ ஏன் வெளியே போய் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயல் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் சரிதான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சாப்பாடு வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கே, நான்
சமைக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இங்கே வந்து நல்லா பாரு நான் என்னுடைய பவரை அதிகப்படுத்திட்டு கிடக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வகை வகையாக என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கான். அதுதான் பார்த்து முயல் இருந்துக்கிட்டு, "என்னப்பா விளையாட்டு பொம்மைனா நிறைய செஞ்சு வச்சிருக்க, விளையாண்டுட்டு கிடக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, "இது ஒண்ணும் நான் விளையாட கிடையாது. என்னுடைய பவரை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கேன், கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்போ முயல் இருந்துக்கிட்டு, "ஆமாமாம்மா நீ அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணு. நான் வெளியே போறேன். அப்படியே நீ கொடுத்த வேலையை முடிக்க போறேன்" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, "தம்பி எங்கே போறீங்க? இதுக்கப்புறம் தான் உனக்கு வேலையே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். நான் கேட்டேன் நம்ம முயல் இருந்துட்டு, "நீ கொடுத்த வேலை தான் நான் பார்க்க போறேன். நான் மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல, "நீயும் கொஞ்சம் வெளியே வந்து பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இருட்டாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மீன் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு மீன் அட்டாக் பண்ண வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா முயலும் சொல்லும், ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவன் தான் காப்பாற்றுற 2 பேத்தையுமே. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, "நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. எங்க பராக்க பார்த்துக்கிட்டு கிடக்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனா, "சரி, சரி" காப்பாத்தும்போது, "என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், தன்னுடைய கல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு இருக்கு. அப்போ வந்து சிங்கம் வந்திருக்கு. இங்கே என்னதான் நடக்குது? மேலே பார்த்தீங்கன்னா, அது பாட்டு மேலே ஏறி போய்க்கிட்டு இருக்கு. இதுனா யாருடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்கு. ஒரு வேளை இங்கே இருக்கான் பார்த்து தண்டர் போர்டு வச்சுக்கிட்டு ஒரு பவர், இவனுடைய வேலையா இருக்குமா? இல்லை இவனோட பவரே தண்டர் போர்டு அப்படி இப்படி இதுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கிட்டு கிடக்கு. சரி, யாருடைய வேலையா இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா கல்லையும் பறக்க வச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, "ஷின்வே இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட வேலை தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்வு கிட்ட சொல்லும்போது, நம்ம ஷின்வு என்ன பண்ணுறான்னா, தன்னோட தண்டர் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பெரிய ஓட்டையாக பண்ணுறா. பார்த்தீங்கன்னா, அந்த இடமே வெளிச்சம் வந்து நொறுங்கி போகுது. இதுக்கப்புறம் உள்ளே கட்டி பார்க்குறாங்க. உள்ளக்க அப்படி என்ன தான் இருக்குது, ஃபைனல் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளக்க தான் காமிக்கிறாங்க. ஒரு அழகான சிலை தான் இருக்குது. பார்க்கவே ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஒரு சிலையான மாதிரி இருக்குது. இது என்ன பார்க்கும்போது, இது என்ன ஃபைனல் மாஸ்டர் மாதிரி தெரியல கேட்கும்போது பெரியவர், "இதுதான் ஃபைனல் மாஸ்டரு, அதுதான் பிளாக் குவீனு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பம்மை தந்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்குது. "எதுக்குடா நீ அழுது கிடக்குறன்னு" சொல்லும்போது தான், "அது என்ன பழைய ஓனரு" அப்படின்னு சொல்லிட்டு பம்மத்துன்னு சொல்ல ஆரம்பிக்குது. "என்னது உன்னோட பழைய ஓனர் தான் இங்கே பிளாக் குவீனா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பம்மத்தும் அழுதுகிட்டே, "ஆமாம் அவங்க தான் பிளாக் குவீனு, அது மட்டும் கிடையாது விச்சும் அவங்க தான், என்னோட ஓனரும் அவங்க தான்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் பார்க்கும்போது ஒரு ஷீல்டு வந்து தடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஷின்வி இருந்துகிட்டு, சரி உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து தடுக்க ஆரம்பிக்குமா. அப்போ நம்ம சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, "உங்களால் உள்ளே போக முடியாது, முக்கியமாக நீங்கள் சீட் பண்ணி உள்ளே போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ முயல் இருந்துட்டு கோபப்பட்டுக்கிட்டு, "நீ இன்னும் எவ்வளோ நேரத்தில் இப்படியே ஒளிஞ்சிருக்க போத, கொஞ்சம் முன்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு, "கேம் ஸ்டாண்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் சொல்லுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முயலுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு நம்ம கேம் ஸ்டாண்ட் இங்கே தான் நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்குன்னு, எவ்வளோ நேரத்தில் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்குது. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் சீட் பண்ணி உள்ளே போயிருக்கக்கூடாது. அப்புறம் முயல் வந்துட்டு கேட்குது, "நீ தானே இந்த ஷீல்டு போட்டு தடுத்த, அது நல்லா பாரு, அது கையில் தான் அந்த ஷீல்டு வைக்கிறதுக்கான பவர் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் அது பார்த்ததுனால எல்லாத்தையும் தடுத்து விட்டுச்சு. "ஓஹோ, அப்போனா நான் வந்து கிளிச்சானவன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது, ட்ராகன் என்ன சொல்லுதுன்னா, "இல்லை அதுக்கு தெரிஞ்சாலும் அது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீ கிளிச்சானே, நீ எப்படி வேணால் உள்ளே போக முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம விழுந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுது, "கண்டிப்பாக சரி, இந்த கேமை உன்னால் மட்டும் தான் முடிக்க முடியும், கொஞ்சம் நல்லா யோசி" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு கிடக்குறான். "என்னால் மட்டும் தான் முடிக்க முடியும், அது இந்த சிங்கத்துக்கிட்ட என்னால் எப்போ போராட முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் தான் அந்த கையில் ஒரு பவர் மாதிரி மேஜிக் சர்க்கிள் மட்டும் வர வச்சுக்கிட்டு, "நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக இனிமேல் நீங்கள் ஒரு நாளைக்கு தான் உயிரோட இருப்பீங்க, இந்த கேம் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் உயிரோட இருப்பீங்கன்னு" சொல்லும்போது, எல்லாத்துக்குமே தூக்கி வரப்படுது. "என்னது இருக்குது, இன்னும் ஒரு நாளுக்கு தான் டைம் இருக்கா, எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க, நம்ம ஹீரோனால் மட்டும்தான் நம்ம இந்த கேமை முடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து, "சரி என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். எல்லாருமே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. நம்ம மாஸ்டர் கிட்ட ஒரு ஐடியா இருக்காங்க, கண்டிப்பாக அது வேலை செய்யும். என்ன ஐடியான்னு கேட்கும்போது, அது ஒரு சீக்ரெட்டே அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சைடு சிங்கம் பார்த்துட்டு, "இது வாய்ப்பே கிடையாது, என்னுடைய கர்சு மார்க்கானது எல்லாத்துக்கிட்டையுமே வரும், அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட மட்டும் இப்படி வேலை செய்யலாம், இதுக்கு எப்படி சாத்தியமாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் பயப்படுது. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம சிங்கம்கிட்ட வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, "இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒன்றால் மட்டும் தான் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, நம்ம சிங்கம் கேட்டுட்டு, "என்னது" அப்படின்னு கேட்கும்போது, "அது உனக்கே தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது இந்த சைடு நம்ம சிங்கம் பார்த்துக்கிட்டு, "ஓஹோ, அப்போனா நான் அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அந்த இடத்துல உன்னோட வேலை நீ செஞ்சிருவா அப்படி தானே" அப்படின்னு கேட்கும்போது, "கரெக்டாக சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்போ நம்ம சின்ன சரி நம்ம வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணுறான்னா, அதை சிங்கத்தை வந்து டிசசர் பண்ணுறக்காண்டி தன்னுடைய எலக்ட்ரிக் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதையும் மொத்தம் சேர்த்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்குக்கு தான் அதிக டேமேஜ் ஏற்படுது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா பவரையும் சேர்த்துக்கிட்டு திரும்பி ஷீல்டு போய் அடிக்க ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா, அது திரும்பி ரிஃப்ளெக்ட் தான் ஆகுது. இது என்ன பார்த்தா சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, "உன்னை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாரியாரை திரும்பி நான் சாகன விட மாட்டேன், அதுக்காக நீ என்னம்மா செய்கிற, கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யாத, உனக்கு நான் முட்டலை, இந்த மாதிரி செஞ்சினா நீ திரும்பி அதெல்லாம் அடி வாங்கி செத்து போயிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, சிங்கம் பார்க்குது, "இந்த மாதிரி செய்யாத இல்லாட்டி நானே உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லும்போது, அதுக்கு நம்ம சின்வி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, "ஓ நீ என்னை கொன்றுவியா, அப்போ நான் கொல்ல, நான் அதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா, கரெக்டாக எனக்கான சான்ஸ் கிடச்சிருச்சு, இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வண்டியில் கூட்டிட்டு வாங்க இப்போ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்டம் பஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மூலியமாக வேகமாக கீழே போய்கிட்டு கிடக்குறான். இதனை பார்த்து மற்ற எல்லோரும் நம்ம மேலே தான் சின்வியர் இருக்காளே அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு மாதிரி இந்த சைடு வெளியே பார்த்தீங்கன்னா சிங்குவும் சரி அந்த லயனும் சரி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. லைன் எப்படியும் சிங்குவை கொள்ளாது இருந்தாலும் சண்டை போட்டுட்டு கிடக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம சிங்குவா லைன் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுதோ அதெல்லாம் ஈஸியாக டச் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம சிங்குவும் சொல்ல ஆரம்பிக்கிறா, நீ என்னத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவரால் இருந்தால் கூட நீ பக்கத்தில் வந்து சண்டை போட பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிங்கமும் பயந்துருச்சு. அதுக்காக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளோட வீக்னஸே இதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் சொல்லுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. என்ன காரணமாக இருக்கும் இந்த இடம் முழுக்க திடீர்னு ஏன் இந்த அளவுக்கு நடுங்க ஆரம்பிக்குது? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடம் நடுங்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த இடம் எதுக்கு இந்த அளவுக்கு நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம உள்ள இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு வாயை பழக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் அது கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவளும் பார்க்குது இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடைக்காது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த சங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோப்பர மாட்டான் அதை எல்லாத்தையும் மொத்தமாக சதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னை மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் யூஸ் பண்ணுறான் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி வருது. ட்ராகனும் மொத்தம் எனச்சும் கொடுக்குது. அது மட்டும் கிடையாது அப்போ தான் நம்ம சின்னுக்கும் புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக உன்னோட பிளான் ஒர்க் ஆகும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த திசை தப்பிட்டு கிடக்கிறேன். நான் அங்கே தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சிங்கம் சொல்லும்போது சிங்கம் ரொம்ப கோவப்பட்டு எல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிங்கம் வந்துட்டு இதோட உங்கள் கேம் ஓவரு நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உள்ளக்க அந்த சிலையை உடைச்சாலே இந்த கேம் ஓவர் தானே. அப்படி இருக்கும்போது இந்த டவரே சாய்ச்சிட்டு அந்த சிலை சாஞ்சி உடைய தானே செய்யும். அது நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்ச மாதிரியா அங்கே உள்ள இருக்க அந்த சிலையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இருக்க மொத்தமே டவருமே அப்படியே ஒரு குப்பராக சாஞ்சிருச்சு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வழியாக நான் வின் பண்ணிட்டேன் அதுவும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெருமை சொல்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிவடையுது. சரிங்களா மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் ஒன்று இருக்குது அதை தட்டுங்க மக்களே. அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணு. சரிங்களா மக்கள் டாடா பாய் பாய்.